வணக்கம். சலாம் சத்து மலேசியா. நான் சந்திரகலா ஐயப்பன். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருப்பதற்கு நன்றி. பெருநாள் காலத்தில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் வாகனங்களின் எண்ணிக்கை 30 விழுக்காடு உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு 14 லட்சம் வாகனங்கள் அந்நெடுஞ்சாலையை பயன்படுத்தும் என நம்பப்படுகிறது. ஒரே சமயத்தில் நெடுஞ்சாலையை அதிகமான வாகனங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க பிளாஸ் எக்ஸ்பிரஸ்வே பயணத்திற்கான அட்டவணையை வெளியிட்டுள்ளதாக பிளாஸ் நிறுவன நிர்வாக இயக்குநர் டத்தோ நூரிசா அப்துல் ஹமீத் தெரிவித்தார். இம்முறை வாகனங்களின் பதிவு எண்களை அடிப்படையாக கொண்டு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. ஒற்றை எண்ணை கொண்ட வாகனங்கள், இரட்டை எண்ணை கொண்ட வாகனங்கள் என அவற்றிற்கு தனித்தனியாக பயண நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேல் விவரங்களை பொதுமக்கள் பிளாஸ் இணையதளத்தில் பெறலாம். இதனிடையே பினாங்கு பாலத்தில் வெள்ளிக்கிழமை தொடங்கி வாகனங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது. ஹரிராயா பெருநாளின் விடுமுறை காலம் நெடுகிலும் பினாங்கு பாலத்தின் டோல் கட்டண சாவடியில் 24 முகப்புகளும் திறக்கப்பட்டிருக்கும். அத்துடன் ரோந்து பணிக்கான வாகனங்கள் 24 மணி நேரமும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கும். இதனிடையே பினாங்கில் ஃபேரி சேவைக்கான நேரமும் ஹரிராயா விடுமுறையின் போது நீட்டிக்கப்படும். அதிகாலை மணி 1:30 வரை ஃபேரி சேவை நீட்டிக்கப்பட உள்ளது. பெருநாள் காலத்தில் நாளொன்றுக்கு 80,000 பேர் வரை ஃபேரி சேவையை பயன்படுத்துவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கி நாட்டிற்கு பெருமை சேர்த்த பெண்மணி ஒருவரை அடுத்து காண்போம். அனைத்துலக அரங்கில் தனது சமூகத்தையும் நாட்டையும் பெருமையடையச் செய்யும் வாய்ப்பு அனைவருக்கும் அமைந்து விடுவதில்லை. உலகளவில் நாட்டின் தேசிய கீதத்தை ஒலிக்கச் செய்து நம்மை தலைநிமிர வைத்தவர்களில் ஒருவர் இந்த பறக்கும் பாவை ஜி சாந்தி. மலேசியன் சோ நம்ம போயிட்டு அந்த ஆஃப்டர் வின்னிங் a goal or what நம்ம ஒரு கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்றோம்னா will be a very glory for us. ரொம்ப நம்மளுக்கு வந்து ப்ரௌடா இருக்கும். ஸோ மலேசியா ரெப்ரசென்ட் பண்றோம். அண்ட் தென் when we win அந்த போடியத்தில் நிற்கும் போது feel when singing the நகராக்கும் we feel very proud. ஆசியான் சி விளையாட்டு மற்றும் காமன்வெல்த் போட்டிகளில் 100 மீட்டர், 200 மீட்டர், 4 முறை 100 மீட்டர் அஞ்சல் ஓட்ட பந்தயங்களில் பங்கேற்று பல பதக்கங்களை குவித்து பாராட்டு மழையில் நனைந்தவர் இவர். 1993ஆம் ஆண்டு 100 மீட்டர் ஓட்ட பிரிவில் இவர் பதிவு செய்த 11.5 சுழியம் வினாடியும், 1998ஆம் ஆண்டு 200 மீட்டர் பிரிவில் பதிவு செய்த 23.37 வினாடியும் இன்று வரை நாட்டில் எவரும் முறியடிக்காத நேரமாக உள்ளது. நான் ஓடும் போதெல்லாம் வந்து நம்மளோட சமுதாயம் நாட் ஒன்லி இந்தியன்ஸ், மலாய்க்காரங்களோ சைனீஸ் ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ when I'm running time, ஸோ இப்போ நான் இப்போ ஓடுறேன்னா இல்லை anything when they see me everything and they encourage me. தற்போது 44 வயதை எட்டிவிட்ட இந்த நாட்டின் முன்னாள் ஓட்டப்பந்தய தாரகை 1994ஆம் ஆண்டு தேசிய விளையாட்டு வீராங்கனையாக அங்கீகரிக்கப்பட்டவராவார். நம்ம வந்து can be said very lucky to stay in Malaysia. Okay, so education or career wise we all be given everything. கிம்மா எனும் இந்திய முஸ்லிம் காங்கிரஸ் சுங்கைப்பசி சாலை கட்டண சாவடியில் 2000 ஜாலூர் கமிலாங் கொடியுடன் நோன்பு பெருநாள் பலகாரங்களை விநியோகித்தது. சுதந்திர தின கொண்டாட்டத்தையும் நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தையும் முன்னிட்டு 2வது முறையாக இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக கிம்மா தலைவர் டத்து சையத் இப்ராஹிம் கடீர் தெரிவித்தார். இந்த புனித ரமலான் மாதத்தில் ஒரே மலேசியா கொள்கைக்கு ஆதரவளிப்பதன் வாயிலாக நாம் நமது நாட்டு பற்றை வெளிப்படுத்த வேண்டும் என அவர் கூறினார். இன்றைய நிகழ்ச்சியில் கிம்மாவின் இளைஞர், மகளிர் உட்பட மத்திய செயற்குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். கடந்த ஆண்டு ஜோஹர் பரூஸ் கூடாயில் இந்நிகழ்ச்சியை கிம்மா நடத்தியது குறிப்பிடத்தக்கதாகும். இறைபக்தி இல்லாத இளைஞர்கள் தீய வழிகளில் செல்லும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக மாய்கா தேசிய துணைத் தலைவர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் தெரிவித்தார். ஆகவே ஆலயங்கள் சமய நெறியுள்ள பக்தர்களை, குறிப்பாக இளைஞர்களை உருவாக்க முனைப்பு காட்ட வேண்டும் என்றார் அவர். ஸ்லாங்கூர் ரவாங் 16வது மைலில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய கட்டிட திருப்பணிக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் கலந்து கொண்டார். இந்த ஆலயத்தின் திருப்பணிக்காக அரசாங்கம் வழங்கிய 50,000 ரிங்கெட்டை டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் ஆலய நிர்வாகத்தினரிடம் வழங்கினார். இவ்வாலயத்தின் கும்பாபிஷேகம் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி நடைபெறும்.
அடுத்து சில செய்தி தொகுப்புகளை காண்போம். மக்களிடையே குறிப்பாக இளம் தலைமுறையினரிடையே ஒற்றுமை உணர்வை மேலோங்கச் செய்யும் முயற்சிகளில் பெண்கள், குறிப்பாக அரசாங்க சார்பற்ற பெண்கள் அமைப்புகள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். நாடளாவிய நிலையில் குடிநுழைவுத்துறையின் 6P திட்ட பதிவு முகப்பு சேவைகள் நாளை இரவு 10 மணி வரையில் மட்டுமே செயல்படும். அத்திட்டத்தின் கீழ் பதிந்து கொள்ள விரும்பும் சட்டவிரோத குடியேறிகள் அதற்கென நியமிக்கப்பட்டிருக்கும் சிறப்பு நிர்வாக நிறுவனங்களிடம் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் பதிந்து கொள்ளலாம். 24வது ஆப்சிகாப் நடவடிக்கையின் 2ஆம் நாளான நேற்று மொத்தம் 1427 சாலை விபத்துகள் பதிவாகியுள்ளன. அதில் 20 பேர் பலியாகியுள்ளனர். அவ்விபத்துகளில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் அதிகம் உயிரிழப்பதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இன்று தொடங்கும் ஆப்ஸ் ராயா 2011 ஒட்டி சாலை போக்குவரத்து துறை JPJ செயலாக்க நடவடிக்கைகளை வலுப்படுத்தவுள்ளது. சாலை விதிமுறைகளை பயணிட்டாளர்கள் பின்பற்றுவதை உறுதி செய்ய குறிப்பிட்ட பகுதிகளில் செயலாக்க அதிகாரிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதும் அதில் அடங்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. நாட்டின் மேம்பாட்டுக்கும் குடும்ப முன்னேற்றத்திற்கும் பெண்கள் ஆற்றிய அளப்பரிய பங்கினை நினைவுகூரும் வகையில் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. இத்துடன் நான் விடைபெறுகிறேன். அடுத்து வரும் ஆங்கில செய்தியை காண தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.